போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.78 லட்சம் இழந்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை உண்மை என நம்பிய புருஷோத்தமன் பல்வேறு தவணைகளாக 2,78,346 ரூபாய் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை புருஷோத்தமன் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த மணிஷ்குமார் 30,000 ரூபாயும், புதுச்சேரி பெத்திக்கானல் வீதியை சேர்ந்த நரேஷ் 4,800 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சையத் ஓமர் 6,300, லாஸ்பேட்டை சேர்ந்த சதீஷ்குமார் 1,900, அரியங்குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசன் 14,800, புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்த சரவணன் 11,300, நெல்லித்தோப்பை சேர்ந்த மேரி ஜஸ்வின் 18,000 என மொத்தம் 8 நபர்கள் சைபர் மோசடி கும்பலிடம் 3,65,400 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.